அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்திருந்த விளாக் தான். ஸோ அன்னைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லான்னு நல்லபடியாக போயிருந்தது இறைவனோட அருளால். நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனிவர்சரி விளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லா அவ்வளோ பேர் விஷஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஹசீரா. எல்லாருமே இன்ஷால்லா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக துவா செய்யுங்க. ஸோ நானும் உங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்கிறேன். ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லான்ட்டு மருதாணியோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மருதாணி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போயிருந்தோம் இல்லையா, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ வெட்டிங் டே வருதில்ல, அப்போ அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லா மருதாணி எதுவுமே வீணாக போகலை, நல்லாவே இருந்தது அரைச்சி வச்சு. பட் ஆனால் சடனாக எடுத்துட்டேன், கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 கூட விடலை. கோல்டு சீசனாக இருக்குல்ல, அதனால் எடுத்துட்டேன். ஸோ நல்லாவே ஓரளவுக்கு சிவந்து இருந்தது. எல்லாருமே மருதாணி வச்சுட்டு அல்ஹம்துலில்லான்னு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த 2 குர்த்தியில் உங்களுக்கு எந்த குர்த்தி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ண குர்த்தி தான் நான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. அந்த ஒரு பீச் கலர் சம்திங். அந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் வீட்டில் வந்து எஸ்எஸ்க்கு தான் போவோம், பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி இருக்கும்போது போயிட்டு சாப்பிட்டுட்டு சடனாக தான் பிளான் பண்ணி மகாபலிபுரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ சம்முக்குட்டியை தான் மிஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஷால்லா பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட்டிகிட்டு போகலாம். சரி, இப்போ நியர்பை பார்த்திங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது சரி ஓகே மகாபலிபுரம் போனதே இல்லைல்ல இன்ன வரைக்கும் அப்படின்ற மாதிரி சரி பக்கத்தில் கிளம்பிட்டோம். ஸோ நீங்களாம் மகாபலிபுரம் வந்திருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் சொன்னார் ரோடே வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தது. அந்த பீச் வியூ, இந்த சைடில் வந்து இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்ஹம்துலில்லான்னு டே ரொம்ப ஹாப்பியாக போயிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வந்து நான் என்ன நினச்சேன், அந்த குடைவரை கோயில் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் நல்லா அந்த வேளாங்கண்ணிலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருந்தது. நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாகவே ரோட் சைட் ஷாப்பிங் வந்து அவ்வளோ இருந்தது. மோஸ்ட்லி அந்த டாய்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த சிலைகள் எல்லாம் இருந்தது. அப்புறம் பாசி மணிகள் அதிகமாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் மேக்ஸிமம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அயான் குட்டிக்கு மட்டும் ஒரு டாய், கொஞ்சமாக நான் வந்து அந்த ஹேர் பேண்டு, அந்த ஆக்சசரிஸ் அதெல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு நல்லா பீச்சில் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபன் பண்ணி விளையாடிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லான்னு வந்திருந்தோம். இந்த மணிலே செய்வாங்க இல்லையா மிரரில், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் நாங்கள் வேளாங்கண்ணியில் வாங்கும்போது அப்போ என் அம்மா அத்தாவோட அங்கே போகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக வாங்கணும். இப்போ எல்லாம் என்னங்க சின்ன மிரரே வந்து 500 600 அப்படி சொல்கிறாங்க. சரி நான் ரேட் மட்டும் கேட்டுட்டு மற்றது எதுவுமே வாங்கி வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். தேவையானதை மட்டும் வாங்கணும், தேவையில்லாததெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னமாக தான் இருந்தது. அதாவது நான் பார்த்த பீச்சில் சொல்கிறேன், மெரினா பீச், வேளாங்கண்ணி பீச் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. பட் வந்து ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை போட்டுட்டு வருவாங்களா அவங்கெல்லாம் இருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க இருந்ததுனால க்ரௌடாக கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்லைன்னா ரொம்பலாம் கம்மியாக தான் இருப்பாங்க போல இருக்கு ஆட்கள். நல்லா அலை சூப்பராக இருந்தது. வியூ சூப்பராக இருந்தது பார்க்கவே. அயான் தான் பார்த்திங்கன்னா நல்லா பயப்பட்டுட்டு இருந்தான். அவன் தான் கொஞ்சம் இறங்குறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மணலில் கொஞ்சம் நேரம் வீடெல்லாம் கட்டிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யுங்க. எங்கள் 2 பேருக்குமே எல்லாம் வல்ல இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஹயாத்தையும் ஆஃபியத்தையும் கொடுக்கணும், நல்ல ஈமானை கொடுக்கணும், தக்வாவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அன்பை வந்து மென்மேலும் பெருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு தந்துடணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்காகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் துவா செய்கிறேன். உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் எல்லாமே கபூல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன். ஆனால் மகாபலிபுரத்தில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது போல இருக்குது. நான் வெளியில் வரையில் தான் இது பார்த்தேன், இந்த குடைவரை கோயில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. உள்ளே ஃபோட்டோ எடுக்க அலோ தான், வந்து எடுங்கன்னாங்க. நாங்கள் எங்கே போகிறது, டைம் ஆகிடுச்சே. ஸோ அதனால வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம் போவோம். வெள்ளனே கிளம்பி போனோம்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ பார்த்ததற்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ்.